வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா PBKS RCB IPL 2025 உடைய ஃபைனல்ஸ் எப்படி போச்சு அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி இருந்து பார்க்கலாம். ஆப்வியஸா இந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஃபுல் பாசிட்டிவ் சைடா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா PBK சைட்ல இருந்தது. லக் ஃபேக்டர் RCB சைட்ல இருந்தது. பட் எல்லா பாசிபிலிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா PBK சைடு இருந்தது. ஏன்னா டாஸை வின் பண்ணதா இருக்கட்டும், பேக் டு பேக் மேட்சஸ் ஆடிட்டு வந்ததா இருக்கட்டும், டீம் மைண்ட் செட்டா இருக்கட்டும், டீம்ல அந்த பேட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே PBK சைட்ல தான் இருந்தது. பட் என்னன்னா, நீங்க அகமதாபாத் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்ச டீம் வந்து ஃபர்ஸ்ட் 6 டைம் வந்து பேட்டிங் வந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் எல்லாரோட ஆப்ஷனா இருந்தது. பட் PBKஸோட ஸ்ட்ரென்த்தா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இருந்தது. அண்ட் இந்த மேட்சஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஜத் பட்டிதர் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வந்து எங்களுக்கு வந்து அவே மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அந்த அவே மேட்சுக்கான ரீசன் என்னன்னா, 2025 IPL வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் ஃபுல்லா வந்து அந்த சின்னசாமியில வரும்போது மெஜாரிட்டி அடி வாங்கினாங்க RCB. ஸோ அந்த சின்னசாமி இல்லாம நாங்க அவே ஆட போறோம் அப்படின்றதே ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்து நாங்க ஜெயிக்க போறோம்ன்றதான் இன்டெரக்டா சொல்லிட்டு போனாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜெயிச்சாரு. பஞ்சாப் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா பஞ்சாபோட ஸ்ட்ரென்த்தாவே என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவங்க பேட்டிங். ஸோ அவங்க பேட்டிங்கை வந்து செகண்ட்ல ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட், ஒரு ஸ்கோர் போர்டு, ஒரு ப்ரெஷர்ல போடாம இனிஷியலா நீ வாட் ஆடு அப்படின்னு ஒரு பிரப்சிமரன் சிங்கோ இல்ல ஒரு பிரியான் ஷாரியாவோ பாத்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்காங்க பிரியான் ஷாரியா அப்படிலாம் போது ஒரு ப்ரெஷர் இல்லாம இனிஷியலா நீ என்ன ஆடுறியோ வாட் ஆடு அப்படின்னு இறக்கி விட்டுருந்தா PBK சைட்ல தான் மேட்ச் இருந்திருக்கும். பட் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா RCB வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டா இருக்கும்போது 200 ரன் அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா 200 ரன் அடிச்சீங்கன்னா நீங்க சேஃப் அப்படின்னு. பட் அப்படி இப்படின்னு ஷேஸோட கேப்டன்சி வந்து சூப்பரா எடுத்துட்டு வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு ஒவ்வொரு பால் வந்து கரெக்டா அந்த பவுண்டரி லைன் போகும்போது வந்து சேவ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவ் அவரோட டீம் PBKS நல்லா பண்ணாங்க. பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைல் ஜேமிசன் மாதிரியான பிளேயர்ஸ் நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னும் போது இவ்வளவு ரன் கொடுத்துட்டு விக்கெட்ஸ் எடுத்தா என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து இனிஷியலா ரன்ஸ் கொடுத்தாரு. பட் அவருமே டீசெண்டா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது பண்ணாரு. 3 விக்கெட் அவர் வந்து எடுத்துட்டு போனாரு. டீசெண்டா இருந்தது ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற வரையுமே வந்து உங்களுக்கு PBK ஜெயிக்கிறதுக்கு அப்பயும் வாய்ப்பு இருந்தது. 200 மேல போல. ஸோ இவங்க கிட்ட நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க PBKS அப்படின்னு போது மேட்ச் அவங்க சைட்ல போற மாதிரி இருந்தது. பட் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல RCBயோட பவுலர்ஸ் ஹீரோஸ் மாதிரி வந்தாங்க. ஒரு புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஒரு ஹேசல்வுட்டா இருக்கட்டும், கிருணால் பாண்டியா, அப்பா என்ன மாதிரியான பிளேயருங்க. 17 ரன் தாங்க 4 ஓவர்ல கொடுத்திருந்தாரு. 2 விக்கெட்ஸ் வேற எடுத்திருந்தாரு. அதெல்லாமே வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது. ரெண்டாவது ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு 15 ரன் ஒரு ஓவர்ல அடிக்கிறாருன்னா அதே மாதிரி ரன்ஸ் வந்து கொடுத்துட்டு போவாரு. பட் எப்பயுமே ஒரு ஓவருக்கு 15 ரன்ஸ் பவுலிங்ல கொடுக்குற ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் நேத்து வந்து சூப்பரா வந்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த 10 ஆவரேஜா வந்து அந்த 10 ஒரு ஓவருக்கு 10 அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாரு. அவரும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட். ஏன்னா நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் கண்டிப்பா டிஃப்ரெண்டா போயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் நீங்க மும்பை இந்தியன்ஸோட ஸ்ரேயஸ் ஐயர் ஆடும்போது என்ன ஒரு ஃபார்ம்ல ஆடினாரு, என்ன மாதிரி அந்த டீமை கொண்டு போனாருன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட், ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமுக்கு எல்லா பிளேயர்ஸும் நிறைய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருந்தது. RCB ஜெயிச்சது ஏதோ ஒரு பிளேயர் அந்த மேட்ச் அடிச்சு கொடுத்து ஒரு பிளேயர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தா மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு பிளேயரும் அவனால என்னென்ன முடியுமோ ஒரு ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க. ரொம்ப அண்டர் ரேட்டடா இருந்தது வந்து இந்த சீசன் ஃபுல்லா கிருணால் பாண்டியா. பெருசா கிரெடிட் கிடைக்கல. ஆக்ஷன்ல எடுக்கும்போது நிறைய கேள்வி இருந்தது. ஏன்னா கிருணால் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து RCBக்கு வந்து இருக்க முடியாது அப்படி இப்படின்னு வந்து பேசினாங்க. பட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா ஒரு சில மேட்சஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னும் போது சும்மா கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்க வந்து RCBக்கு ஒரு பெரிய கீ ஃபேக்டரா இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா கிருணால் பாண்டியா வந்து உங்களுக்கு ரன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா காலி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நேஹல் வதேரா வந்து கொஞ்சம் நடுவில் வந்து பால் சாப்பிட்டாரு PBKஸை பொறுத்தவரையும். ஒண்ணு ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் விழுந்துடக்கூடாது. அப்படி விழாம இருந்ததுன்னா கண்டிப்பா PBKS வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதர் ஹேண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேஹல் வதேரா உள்ளுக்குள்ள பால்ஸ் அதிகமா சாப்பிட்டாரு. ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு, ஒரு 4 ஒரு 6 போகுது அப்படின்னா கண்டிப்பா நேஹல் வதேரா ஒரு 4 அப்படின்னாச்சும் அடிச்சிருக்கணும். அவர் அங்க உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காரு போது இவர் இங்க சிங்கிளா ஆடுறாரு, டொக்கு வைக்கிறாரு அப்படின்னும் போது அது ஃபுல்லாவே இங்கிலீஷ் மேல ப்ரெஷர் வந்து இங்கிலீஷோட விக்கெட் விழுந்துச்சு. அண்ட் திருப்பி ஸ்டைனிஸ் வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா டொக்கா வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவரும் அடிச்சு ஆட வேண்டிய சுச்சுவேஷன். பால் இறங்கி அடிச்சாரு 6. 2வது பால் அடிக்கணுமான்னு பார்த்தா அடிச்சுதான் ஆகணும். அது நல்ல பாலா இருந்தாலும் இல்லைனாலும் அடிச்சுதான் ஆகணும்னு ஸ்டைனிஸ் இறங்கினாரு, விக்கெட்டை கொடுத்துட்டு போனாரு. அண்ட் அதுக்கப்புறம் சக்ஷாந்த் சிங் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு.
சஷாந்த் சிங் அண்டர் ரேட்டடா இருந்தாரு, பட் ஸ்டில் அவரும் ஃபீல் பண்ணாரு, அதெல்லாம் ஃபைன். பட் சஷாந்த் சிங் லாஸ்ட் ஓவர்ல அடிச்சாலாம் வந்து ஏசல்வுட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு வந்து பவுலிங் போட்டாரு. அதனாலதான் சஷாந்த் சிங் கடைசியா அடிச்சாருன்ற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. 18 18 நாங்க என்ன சொன்னது வந்து இந்த சீசன் வந்து விராட் கோலிக்கு ஒரு நல்ல இதாக வந்து எஸ், விராட் கோலி டிசர்வ் அ கப். அதை வந்து நல்லா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. நேற்று வந்து விராட் கோலி கப் அடிச்சதை பாக்குறதா இருக்கட்டும், விராட் கோலி இந்த ஃபைனல் ஓவர்ல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க அவர் பாக்குறதுக்கு. ஒரு சிஎஸ்கே ஃபேன் நான் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு மாதிரி ஏதோ மண்டிக்குள்ளலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அவர் கப் அடிச்சதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ரியலி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. இன்னொன்னு ஆர்சிபி பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிடி வில்லியர்ஸ் அந்த டீமுக்காக ஒரு பெரிய பேக் போனா இருந்திருக்காரு, இப்ப இல்ல. பட் ஒரு ஒரு டீம்ல வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அவரை கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி அவரை வந்து ஆர்சிபி ஜெர்சி போட்டு அந்த கப் அடிக்கும் போது கூடயே நிக்க வச்சு அவரையும் அந்த செலிப்ரேஷன்ல சேர்த்தது எல்லாமே ஆர்சிபி வந்து ரெஸ்பெக்ட வந்து கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு கெயில் வந்தாரு. கெயில் வந்து அவரும் வந்து ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணாரு, ரெண்டு டீமுக்கும் ஆடி இருக்காரு. எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண தெரியாம மேல வந்து ஒரு டர்பனை வச்சுக்கிட்டு இந்த சைட்ல வந்து ஒரு ஜெர்சியை போட்டு ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நின்னாரு. ரியலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க இவ்வளவு வருஷம் ஆர்சிபியோட நின்று இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் தான் சேரும். ஏன்னா நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் வந்து ஜெயிக்க வச்சிருக்கு. விராட் கோலி இந்த அளவுக்கு வந்து டிசர்வ், ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு டிசர்வ். இதுல வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் வந்து கொடுக்கணும், ஒரு படி எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா டிகே சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாருமே வந்து ட்ரால் பண்ணாங்க, பட் டிகே வாஸ் அ பர்சன் who knows to pick the players properly for ஆர்சிபி. கரெக்டா வந்து இவங்கெல்லாம் எடுத்தா கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு பிளேயருக்குமே பேக்கப் பிளேயர் இவங்கெல்லாம் தான் இருக்கணும்ன்றது சொல்லி ஒரு புவனேஸ்வர் குமாரை எடுத்ததா இருக்கட்டும், ஹேசல்வுட்டை எடுத்ததா இருக்கட்டும், பில் சால்ட், ஜிதேஷ் சர்மான்னு சொல்லி அவரு போட்டு கொடுத்த பிளானை தான் இந்த சீசன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் தான் ஆப்ஷன்ல எடுத்தாங்க. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டே எடுக்கல அவங்க ஆர்சிபி, எல்லாரும் ட்ரால் பண்ணாங்க. பட் அதை தாண்டி செகண்ட்ல வரும்போது செகண்ட் டேல வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸா எடுத்து சூப்பரான அந்த சீசன் வந்து அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லுவேன். அவரை கொஞ்சம் அண்டர் ரேட்டடா ஆக்கிட்டாங்க, பட் ஸ்டில் ஓகே ஃபைன். ரஜத் பட்டிதோட கேப்டன்சிக்கு வரணும் அப்படின்னா அவருமே நல்லா பண்ணாரு. இனிஷியலா வந்து அந்த டாஸ் போடும்போது ஃபைனல்ஸ்ல கொஞ்சம் நர்வஸா இருந்தாருன்ற மாதிரி கமெண்ட்ரிலாம் கூட சொன்னாங்க. பட் ஃபைன், ஒரு ஷேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு கேப்டன் 2 தடவை ஃபைனல்ஸ் போயிருக்காரு, அதுல ஒரு தடவை வந்து டிராஃபி அடிச்சிருக்காரு, போன சீசன் டிராஃபி அடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது ஆப்போசிட்ல இருக்க கேப்டன் கொஞ்சம் அப்பதான் வளர்ந்து வராருன்னும் போது கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. லாங் டைம் வந்து ஆர்சிபியோட ஒரு ரஜத் பட்டியல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இது பண்ணா நல்லா இருக்கும். ஃபைனலி ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.